வணக்கங்கள், வணக்கங்கள். நிஜத்தா நிஜத்தா முகம் கூட கழாமல் அப்படியே வந்துட்டுக்கிறீங்க எங்கள் கிட்ட பேசுறதுக்கு. ஏன்னா சொல்லுங்க தாத்தா, சொல்லுகிறேன் சொல்லுகிறேன் செல்வங்களே. நம்ம தனித்தனியாக இருக்கிறோம். நமக்கு அவ்வளவு சக்தி இல்லை. அதே சமயத்தில் நாம் ஒரு 10 பேர் ஒன்றா சேர்ந்து நின்றால் அந்த சக்தியே வேறு. ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்றால் தனிப்பட்ட முறையில் செய்ய முடியவில்லை என்றால் 4 பேர் 10 பேர் ஒன்றா சேர்ந்திருந்தால் அந்த வேலையை வெற்றிகரமாக செய்யலாம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. சிறு துளி பெரும் வெள்ளம். ஒரு குச்சியை எடுத்து, நான் பள்ளிக்கூடத்தில் என்ன படிக்கும்போது சொல்லிக் கொடுப்பார்கள், ஒரு குச்சியை எடுத்து அதை உடைத்தால் உடைந்துவிடும். அதே மாதிரி ஒரு 10 குச்சிகளை ஒன்றாக சேர்த்து விட்டு அதை ஒடிடா பார்க்கலான்னா ஒடிக்க முடியாது. அதுக்கு சக்தி பலம் அதிகமாக இருக்கிறது. 10 குச்சிகளை சேர்த்தவுடன் அதை நம்ம ஒரு நாள் ஒடிக்க முடியாது. அந்த மாதிரி ஒன்றுபட்டால் 4 பேர் சேர்ந்து வாழ்ந்தால் பல நன்மைகள் கிடைக்கும். பாருங்கள், சிறு துளி பெருவெள்ளம். The small drops are makes a ocean. Yes. நான் ராபர்ட் பாஷ் மைக்கோ அங்கே வேலை செய்து கொண்டிருந்தேன். 40 வருடங்களாக வேலை செய்திருந்தேன். எனக்கு நிறைய நண்பர்கள் இருந்தார்கள். நாங்கள் என்ன செய்வோம் தெரியுமா? ஒரு 10-20 பேர் சேர்ந்துருவோம். நாம் சம்பாதிப்பது சிறிய அளவு, அது கைக்கும் வாய்க்குமே சரியாக இருக்குது. ஒரு நல்ல வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்குமே என்றால் அதிக பணம் தேவைக்கிறது. சம்பாதித்த பணத்தை நாம் சாப்பிட்டு விடுகிறோம், நமது குழந்தைகளுக்கு செலவழித்து விடுகிறோம். வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்கிறது என்றால் நமக்கு ஒரு பெரும் தொகை வேண்டும். யார் கொடுப்பார்கள்? வங்கியிலே போய் கடன் கேட்க முடியாது. வங்கியிலே கடன் கேட்டால் அவன் பல ஆதாரங்களை கேட்பான். வீட்டு பத்திரம் இருக்கிறதா? உன்னால் மாதம் மாதம் எவ்வளோ கட்ட முடியும்? உனக்கு யூ ஆர் நாட் எலிஜிபிள். ஏதாவது சொத்து இருந்தால் கணக்கு கொடுங்க, அந்த பேஸ்ட் ஆன் தட் ஐ வில் கிவ் சம் அமௌண்ட் அப்படின்வா. நம்மக்கிட்ட இல்லை, நம்ம சாப்பிட்றது சம்பாதிக்கிறது சாப்பிட்றதுக்கு சரியாகுது, எங்கே சொத்து சேர்க்கறது? அப்படி இருக்கும்போது நாங்கள் ஒரு மருத்துவ சிகிச்சைக்காக நமக்கு ஒரு பணம் தேவை இருக்கிறது. யார் கொடுப்பார்கள்? பிச்சை எடுத்தாலும் யாரும் கொடுக்க மாட்டார்கள். நண்பர்களும் யார் நான் போயிட்டு எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுப்பா, எனக்கு அவசர நிலையில் இருக்கிறனாக்கா, அவனும் நம்ம நிலையிலே தான் இருப்பான். இல்லை, ஒரு வேளை அவனோட பணம் இருந்தால் அதை இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக நினைத்து கொண்டு நமக்கு கேட்குற பணத்தை அவன் கொடுத்து விட்டு இதற்கு அதிக வட்டியை கேட்பான். இந்த பணத்திலிருந்து எனக்கு இவ்வளோ வட்டி கொடு என்ன, இதன் மூலியமாக அவன் சம்பாதித்து கொண்டு இருப்பான். அதே சமயத்தில் நாம் இந்த பணத்தை அவனுக்கு எப்படி திருப்பி கொடுப்போம்? இந்த மாதிரி நிலைமைகள் எல்லாம் தொழிலாளர்களுக்குள்ளே குறைந்த தினக்கூலி மாதக்கூலி சம்பாதிக்கும் மனிதர்களுக்கு அந்த சக்தி இல்லை. அப்படி இருக்கும்போது நாங்கள் என்ன செய்வோம் தெரியுமா? அந்த 20-30 பேர் நாங்கள் ஒன்றாக சேர்ந்து கொள்வோம். மாதம் மாதம் ஒரு ஒரு ஆளாளுக்கு ஒரு 1000 ரூபா வருகிற சம்பளத்தில் ஒருத்தரும்
ஒரு மாதத்துக்கு ரூ. 1000 கொடுக்கணும். ஒரு 50 பேர் சேர்ந்துக்கிறேன்னு வச்சுக்கோ. இந்த 50 பேரும் ஒருத்தரும் ரூ. 1000 ஒரு மாதத்துக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு திட்டம் போட்டு, இந்த ரூ. 1000 ஒரு 50 பேர் நம்ம ஒன்றா சேர்ந்து 1000 50 பேரும் ரூ. 1000 போட்டால் எவ்வளோ தொகை கிடைக்குது? 50,000. மை காட்! 0.5 லேக். 50,000ன்றது பெரிய தொகை. அதை எந்த வங்கியில் கேட்டாலும் கொடுக்க மாட்டான், எந்த நண்பர்களிடம் கேட்டாலும் கொடுக்க மாட்டான். பக்கத்து வீட்டுக்காரன் எதிர்பார்க்க முடியாது. என்னாலும் எல்லோரும் அதே நிலையில் தான் இருக்கிறார்கள். அதனால் இந்த 50 பேரும் சேர்ந்து மாதத்திற்கு ரூ. 1000 ஒரு ஒரு முதலாளியிடம் அதை நடத்துபவரிடம் கொடுத்து விடுவோம். அவன் இந்த ரூ. 1000 வைத்துக்கொண்டு இந்த மாதம் யாருக்குன்னா பணம் தேவை இருக்குதா, உங்களுடைய வீட்டு செலவுக்கு, ஒரு நல்ல காரியத்துக்கு பணம் தேவை இருக்குதா, நீங்கள் எடுத்துங்கோ சொல்லிட்டு யார் கேட்குறாங்கோ, யாருக்கு வேணுமாக்குதுன்ட்டு அவங்களுக்கு அந்த 50,000 கொடுப்பான். அவன் வீட்டில் அவள் மகளுக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய நிலைமை இருந்திருக்கும். அவனுக்கு இந்த 50,000 போதும். சிக்கனமாக செய்தாலும் அந்த திருமணத்தை முடித்து விடலாம். அப்படி இருக்கும்போது அவனுக்கு அந்த 50,000 கிடைக்கும். இல்லை அது இந்த 50 பேர் ஒரு சீட்டு போட்டு ஒரு நம்பருங்களை எழுதி இந்த முறை குலுக்கி போட்டால் அதில் யார் ஒரு சீட்டு எடுத்தால் யாருக்கு வந்து அந்த நம்பர், யாருடைய பேர் வந்து அவருக்கு இந்த மாதம் இந்த தொகை சொல்லிட்டு அவருக்கு இந்த 50,000 கொடுத்தா 50,000. என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 1000 தான் ஒரு மாதத்துக்கு. வெறும் 1000 தான் கொடுத்தான். ஆனால் இவனுக்கு 50,000 கிடைத்தது. இதை வைத்துக்கொண்டு ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை செய்ய அதை செலவழிப்பான். எஸ், அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொருத்தருக்கும் 50,000 கிடைத்து கொண்டே இருக்கும். எஸ், இவன் செலவழிப்பது 1000 இருக்கிற செலவிட்டு வீட்டு செலவில் கொஞ்சம் அப்படியே ஸ்பேர் பண்ணி சிக்கனப்படுத்தி இந்த 1000 கொடுத்தா போதும். அது பெரிய செலவே இல்லை. ஆனால் 50,000 கிடைக்குது. அந்த மாதிரி ஒரு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொருத்தருக்கு 50,000 கிடைக்கும். பச்சா சிறு தொகை பெரும் தொகையாக மாறுகிறது. இந்த மாதிரி ஒன்றுபட்டு ஒரு நம்ம வாழ்ந்தால் பல நன்மைகள் கிடைக்கும். அந்த மாதம் சீட்டை குலுக்கி போட்டு யாருக்கு போதும்ன்ட்டு இருக்கும்போது யாருக்காவது அவசியமாக பணம் தேர்ந்தால் அவன் கேட்டுக்கொள்வான். எனக்கு இந்த மாதம் பணம் தேவை இருக்குது, இதை நான் எனக்கு தரீங்களான்னு கேட்டாக்கா எல்லோரும் ஓகே எடுத்துங்க. குலுக்கி போட்டால் யாரோ ஒருத்தங்க தானே வருது இல்லையா, அது உனக்காக இருக்கட்டும், எடுத்துக்க, நீ எடுத்துக்க சொல்லிட்டு அவனுக்கு தேவையான போது அந்த பணத்தை கொடுப்பார்கள். அதை எடுத்துக்கொண்டு இவனை நிம்மதியாக கடவுள் கொடுத்த மாதிரி சந்தோஷமாக அதை செலவழிப்பான். அந்த மாதிரி நம்ம எல்லோரும் ஏதாவது ஒரு காரியத்தில் ஒன்றுபட்டு ஒரு வேலையை செய்தால் உதவியாக இருக்கும். தனித்தனியாக வாழ்ந்தால், ஒன்று சேராமல் தனித்தனியாக இருந்தால் அவனுக்கு ஒரு வேளை ஏதாவது ஒரு ஆபத்து வருகிறது, இல்லை யாரோ அவரை வந்து தாக்குகிறான், இல்லை யாரோ வந்து இவனை ஏமாற்றுகிறான். இவன் தனி மனிதனாக இருந்தால் இவனை ஏமாற்றி விட்டு போயிடுவார்கள். 10 பேர் துணையாக இருந்தால் அந்த 10 பேர் துணையாக இருக்கிறார்களே என்று நினைத்து கூட யாரும் நம்ம ஏமாற்ற வரமாட்டார்கள். ஒற்றுமையாய் வாழ்வதாலே உண்டு நன்மையே, வேற்றுமையை வளர்ப்பதினாலே விளையும் தீமையே. என்ன கருத்துக்களை நமது பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் பார்த்தீங்களா? அதை கடைப்பிடிப்போமா? ஓகே சொல்லுங்களே. இந்த மாதிரி பல விஷயங்களிலே
நம் கூட்டு முயற்சியில் எது செய்தாலும் அது நன்மையை தான் தரும். தனிப்பட்டு மற்றவர்களோடு சேராமல் தற்சமயத்துக்கு நமக்கு வசதி நல்லா இருக்கும், அதை வைத்துக்கொண்டு நம்ம யாரிடமும் சேராமல், யாருக்கும் ஒன்றும் கொடுக்காம, உதவி செய்யாமல் உதவி செய்யாமல் உதவி செய்யாமல் நாமே வச்சுக்கலான்னு பார்த்தா நாளைக்கு நமக்கு உதவி தேவை இருந்தால் யார் கொடுப்பார்கள்? ஓ, இவன் யாருக்கும் ஹெல்ப் பண்ணலடா, அவன் கஷ்டத்தில் இருந்தான், இவன் கஷ்டத்தில் இருந்தான், அந்த சமயத்தில் இவன் மறைஞ்சிக்கிட்டான் அப்படின்ட்டு நம்மை பார்த்து பிறலும் மறைந்து விடுவார்கள். எஸ், அதனால் ஒருத்தருக்கு உதவி செய்வோம். இதெல்லாம் ஒன்றாக இருப்பது உதவிக்கு வகையை சேர்ந்த இதுதான். ஒன்றா இருக்கலாம், உதவி பண்ணலாம். சரி சொல்லுங்களே, முன் வருவோம். ஒருவருடைய கஷ்டத்தை பார்த்து அவன் நம் மனது இலகி அவனுக்கு உதவி செய்வோம். அவன் நம்மளிடம் வந்து கேட்காவிட்டாலும் நாமவே போயிட்டு அவனிடம் பேசுவோம். ஏதாவது உதவி தந்தால் உதவி செய்வோம். Come on, let us go.